ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம். கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 41. இனியாவின் அலைபேசியில் எதிர்முனையில் அவளுடைய கணவன் விஷால் அவளுக்கு எச்சரிக்கை விடுத்து கொண்டிருக்க, பய அலைகள் திரண்டு வந்து அவளுடைய நெஞ்சுக்கூட்டில் சத்தமில்லாமல் அடைத்து கொண்டது. அவளுக்கு பீதியில் கை கால்கள் நடுங்க ஆரம்பித்திருந்தது. நிற்க முடியாமல் தள்ளாடினாள் இனியா. எதிர்முனையில் அவசரமாக பேசிக்கொண்டிருந்தான் விஷால். இனியா, நீ பயப்படாத. இப்போ அவனை சமாளிக்கிறது உன் கையில் தான் இனியா இருக்கு. பயந்தா காரியம் கெட்டுரும். வேக வேகமாக பேசினான் விஷால் எதிர்முனையில் இருந்து. அவனுடைய பதட்டம் அவனுக்கு. தன் வீட்டில் தன் உருவத்தில் இருக்கும் அந்த நண்பன் என்கிற துரோகி இந்நேரம் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? இப்படி எதுவும் தெரியாமல் எப்படியாவது தன் மனைவியை அவனிடம் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருந்தது அவனுக்கு. மனதில் இருந்த பதட்டத்தை மனைவியிடம் வெளிக்காட்டாமல் அவளுக்கு தைரியம் சொல்லி கொண்டிருந்தான். புரிஞ்சதா இனியா? நீ தைரியமாயிரு. அதற்குள் வாசலில் இருந்த அந்த தந்திரக்காரன் ஆரியன் ஃபோன் பேசி முடித்துவிட்டு, என்ன இனியா, சாப்பிடலாமா கேட்டுக்கொண்டே அங்கிருந்து நடந்து வந்து கொண்டிருந்தான். இனியாவுக்கு முகமெல்லாம் குப்பென்று வியர்த்தது. உடம்பெல்லாம் உதறல் எடுத்தது. பேச்சு வராமல் நாக்கு குளறியது. பயத்தில் உடல் மொத்தமும் நடுங்க செய்வதறியாது திகைத்தாள். நீ பத்திரமாயிரு இனியா, பயப்படாம தைரியமாயிரு. எதிர்முனையில் விஷால் பேசிக்கொண்டிருந்தது அவளுக்கு கேட்டது. சட்டென்று யோசித்து, இல்லை ராங் நம்பர் என்று அலைபேசியை அணைத்து மேஜை மேல் வைக்காமல் கையிலேயே வைத்து கொண்டாள். விஷால் கூறியதை மனதில் கொண்டு வந்தாள். இனியா, பயந்தான் நம்மோட பலவீனம். அதை நாம் எதிராளிக்கிட்ட காட்டிக்கவே கூடாது. ஆமாம், விஷால் சொன்ன மாதிரி நாம் இப்போ தைரியமாக இருக்கணும். எனக்கு அவன் யாருன்ற உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அப்போ தான் அவன்கிட்ட இருந்து நம்மால் தப்பிக்க முடியும் என்று நினைத்தவாறே மிகவும் கஷ்டப்பட்டு தன் உடல் நடுக்கத்தை குறைத்து கொண்டு சகஜமாக இருக்க முயற்சித்தாள் இனியா. அதற்குள் இவளை நெருங்கிவிட்டான் அந்த கபடதாரி. என்ன இனியா, ஃபோனில் யாரு? பேசிக்கொண்டே டேபிளுக்கு சென்று இருக்கையில் அமர்ந்து கொண்டான். பேங்க்கில் இருந்து தாங்க. லோன் வேணுமான்னு கேட்டு அதான் கட் பண்ணிட்டேன். சாப்பிட தொடங்கியிருந்தான் ஆரியன். இவன்கிட்ட இருந்து தப்பிக்கணுமே. இவனுக்கு சந்தேகம் வராத மாதிரி அப்படி என்ன செய்யலாம்? யோசித்தாள் இனியா. யோசினியா, பதட்டப்படாத, தனக்குத்தானே சொல்லி கொண்டாள். டேஸ்ட் சூப்பராக இருக்கு இனியா, ஆரியன் கூறினான். இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமாங்க? கேட்டுக்கொண்டே வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து தட்டில் வைத்தாள். செம விருந்து தான் போ. அடுத்த விருந்து இன்னும் சூப்பராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன இனியா? கேட்டுக்கொண்டே அவளை பார்த்து கண்ணடித்தான். குமட்டி கொண்டு வந்தது இனியாவுக்கு. நெஞ்சில் திரண்டு அடைத்து கொண்டிருந்த பய அலைகள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாய் கூட்டமாய் அங்கிருந்து இறங்கி வயிற்றை பிசைந்து ஏதோ செய்தது அவளுக்கு. அவனுக்கு எதுவும் தெரியாமல் இருக்க, முகத்தில் பயம் வந்து காட்டி கொடுக்காமல் இருக்க மிகவுமே பிரயத்தனப்பட வேண்டியிருந்தது அவளுக்கு. அவளுடைய தட்டில் இன்னும் கொஞ்சம்தான் இருந்தது சாப்பிட்டு முடிப்பதற்கு. அதற்குள் ஏதாவது செய்தாக வேண்டுமே. கடவுளே, இவன்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றிக்க ஏதாவது ஒரு வழி சொல்லேன் ப்ளீஸ். அவள் இறைஞ்சியது அந்த ஆண்டவனுக்கு கேட்டுவிட்டது போலும். உள்ளறையில் தொட்டிலில் படுத்திருந்த குழந்தையின் அழுகுரல் கேட்டது. தூக்கத்தில் இருந்து விழித்து முதலில் சினுங்க ஆரம்பித்து பின்பு நன்றாகவே குரல் எடுத்து ஆள ஆரம்பித்திருந்தாள் ஷோபிகா. ஆரியன் சாப்பிட்டு முடிந்து எழுந்து கொண்டான். கை கழுவ வாஷ் பேஷின் அருகே சென்றான். இனியா வேகமாக உள்ளறையை நோக்கி சென்றாள். ஷோபிகண்ணு, எழுந்துட்டீங்களா? பசிக்குதாமா? இதோ அம்மா வந்துட்டேன் சொல்லிக்கொண்டே அறைக்குள் நுழைந்தவள் சட்டென்று வேகமாக கதவை சாத்தி தாளிட்டு கொண்டாள். இதயம் படபடவென அடித்து கொண்டிருந்தது அவளுக்கு. கண்களில் கண்ணீர் திரண்டு விட்டது. அரைக்கதவை தாளிடும் சத்தம் கேட்டதும் சிறிது சந்தேகம் வந்தது விஷால் உருவில் இருந்த ஆரியனுக்கு.
இனியாவுக்கு நான் யாருன்ற உண்மை தெரிஞ்சிருக்குமோ? அவளுக்கு யாருக்கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கும்? ஒருவேளை விஷாலா இருப்பானோ? இனியாவுடைய ஃபோனை தேடினான் மேஜை மேல். அங்கிருந்த சார்ஜர் அருகிலும் பார்த்தான். ஆனால் எங்கும் இல்லாமல் போகவே அவனுடைய சந்தேகம் வலுத்தது. ச்சே, எவ்வளவோ பார்த்து செஞ்சும் கடைசியில் அவன்கிட்ட இருந்து அவனோட ஃபோனை மட்டும் பிடுங்கி வைக்காமல் விட்டு வந்துட்டேனே. ஷிட்! கோபத்துடன் தரையில் காலால் எட்டி உதைத்தான். ஆனாலும் அவசரப்பட்டு எதையும் நாம் உளறிடக்கூடாது. அவளுக்கு உண்மை தெரியுமா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும். மனதில் பொறுமையை வலுக்கட்டாயமாக கொண்டு வந்தான் கயவன். தாளிடப்பட்டிருந்த அறைக்கருகில் சென்றான். கையால் மெதுவாக தட்டினான். உள்ளிருந்த இனியாவுக்கு கதவு தட்டும் சத்தம் கேட்டவுடன் இதயம் ஒரு வினாடி துடிக்க மறந்து பிறகுதான் தன் வேலையை செய்ய ஆரம்பித்தது. அழுது கொண்டிருந்த குழந்தையையும் கவனிக்க வேண்டுமே. கட்டில் மேல் அமர்ந்து பால் கொடுக்க ஆரம்பித்திருந்தாள் குழந்தைக்கு. அதனால் அங்கு குழந்தையின் அழுகை சத்தமும் நின்று அவளுடைய இதயம் துடிக்கும் சத்தம் மட்டும்தான் கேட்டது. வெளியே இருந்து கதவு தட்டும் சத்தம் இப்போது இன்னும் பலமாகியது. இனியா, கதவை ஏன் தாழ் போட்டிருக்க? இங்கே நான் மட்டும்தானே இருக்கேன். இனியா பதில் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். இனியா, கூப்பிட்டுட்டு இருக்கேன்ல, கேட்குதா இல்லையா? இனியும் பதில் பேசாமல் இருந்தால் அவனுக்கு சந்தேகம் வரும் என்று நினைத்து பதில் கூற முயன்றாள் இனியா. குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருக்கேங்க. சாதாரணமாக பேச முடியவில்லை அவளால். நடுங்கும் குரலில் தடுமாற்றத்துடனே பதில் வந்தது அவளிடம் இருந்து. கண்களில் கண்ணீர் வருவது மட்டும் நிற்கவில்லை அவளுக்கு. அவளுடைய பேச்சில் நடுக்கமும் தடுமாற்றமும் இருந்ததை கவனித்து விட்டான் வஞ்சகன் ஆரியன். தான் விஷால் இல்லை என்பது இனியாவுக்கு தெரிந்துவிட்டது என்பதை நன்றாகவே புரிந்து கொண்டான் அந்த மந்திரக்காரன். ஆனாலும் இன்னும் ஒருவேளை அவளுக்கு அவனுடைய வஞ்சகம் தெரியாதிருந்தால் தானே உண்மையை அவளிடம் கூறி காரியத்தை கெடுத்துவிடக்கூடாது என்று நினைத்தவன் தன் கோபத்தை வெளிக்காட்டாமல் அடக்கிக் கொண்டு மீண்டும் சாந்தமாகவே பேசினான். ஏன் இனியா, நீ குழந்தைக்கு பால் கொடுக்குறப்ப நான் கூட அங்கே இருக்கக்கூடாதா என்ன? கதவை திறம்மா. ஏன் இனியா அமைதியாக இருக்கே? கதவை திற டார்லிங். இன்னைக்கு என் பர்த்டே வேறு. காலையில் நாம் என்ன பேசணுன்னு மறந்துட்டியா இனியா? இன்னைக்கு நைட் ஃபுல்லாக நீ ட்ரீட் தர்றதா சொல்லியிருக்க. ஞாபகம் இருக்கா இனியா? கதவை திறம்மா. அவன் பேசியதை கேட்டதும் தூக்கி வாரி போட்டது இனியாவுக்கு. காலையில் நானும் விஷாலும் பேசினது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? கடவுளே! சத்தமில்லாமல் மனதிற்குள்ளவே அழுது புலம்பினாள் இனியா. உள்ளிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே கோபம் உச்சஸ்தாயில் ஜிவு ஜிவுவென உச்சி மண்டைக்குள் ஏறியது ஆரியனுக்கு. ஏய், என்னடி உண்மை தெரிஞ்சு போச்சாடி உனக்கு? நீ ஃபோன் பேசுகிறப்ப நான் வர்றதை பார்த்துட்டு உன் முகம் எப்படியோ மாறினப்போவே எனக்கு லேசாக டவுட் வந்துச்சுடி. ஆனால் அதுக்குள்ளே டக்குன்னு மாற்றிக்கிட்ட. ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தே பாரு. செமடி, சூப்பர் சூப்பர். என்னையே ஏமாத்திட்டேன்னா பாரேன். பட் 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 கை தட்டும் சத்தம் கேட்டது. கால்களால் கதவை டொம்மு டொம்மு என்று உதைத்தான். இனியாவுக்கோ அவன் உதைக்கும் உதையில் கதவின் தாள் விலகி திறந்து கொள்ளுமோ என்று மூச்சை கையில் பிடித்தவாறு அமர்ந்திருந்தாள். அதற்கும் கதவு திறக்காமல் போகவே 4வது முறையாக கோபத்துடன் எட்டி உதைத்தான் ஆரியன். ஆனால் அது தேக்கு மரத்தால் ஆன கதவு போலும். அப்போதும் சிறிதும் அசைந்து கொடுக்கவில்லை. ஆனால் அவனுடைய கால்தான் சரியான வலி கண்டிருந்தது. வலி தந்த எரிச்சலில் முன்பை விட கோபம் அதிகமாகியது அவனுக்கு. ஆனால் ஒன்றும் செய்ய இயலவில்லை அவனால். இனியும் உள்ளே சென்று அடைந்திருக்கும் அவளை தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவனுக்கு புரிந்தது. நீ இன்னைக்கு வேணா என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம் இனியா. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நான் உன்னை அடையாமல் விட மாட்டேன்டி. அதுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். இது எனக்கு 1 நாள் 2 நாள் ஆசை இல்லடி, பல வருஷ ஆசை. இன்னைக்கு தப்பிச்சதை நினச்சி நீ சந்தோஷப்படாத. வருவேண்டி, கூடிய சீக்கிரம் வருவேன். திரும்ப வருவேன். உன்கிட்ட சுகம் காணாமல் உன்னை விடவே மாட்டேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் யோசிக்காமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன். உன் புருஷனை கட்டி போட்டுட்டு அவனோட ஃபோனை நான் எடுத்துகிட்டு வராமல் அவன்கிட்டயே விட்டுட்டு வந்துட்டேன்.
அதுதான் கொஞ்சம் சொதப்பலாகிருச்சு. அடுத்த தடவை எந்த தப்பும் செய்யாமல் வர்றேன். சரியா கண்ணு? இப்போ வரட்டுமா? ஐ வில் கம் சூன் டியர் சொல்லிவிட்டு கோபத்துடன் மீண்டும் கதவை காலால் உதைத்துவிட்டு அங்கிருந்து சென்றான். குலுங்கி குலுங்கி வெகு நேரம் அழுதாள் இனியா. அவன் சென்று 1/4 மணி நேரம் ஓடியிருந்தது. ஆனால் அறையில் இருந்து தாளை விலக்கி வெளியே வரவே அவளுக்கு பயமாக இருந்தது. தன்னிடம் போவதாக கூறிவிட்டு வெளியேயே அவன் அமர்ந்திருந்தாள். அவளுக்கு பயம் கவ்விக்கொண்டது. வெளியே வருவதற்கு தைரியம் வரவே இல்லை அவளுக்கு. 1/4 மணி நேரம் என்பது 1/2 மணி நேரம் ஆனது. வெளியே எந்த சத்தமும் இல்லை. ஆனால் அவளுடைய உடம்பில் இருந்த நடுக்கம் மட்டும் இன்னும் குறையவே இல்லை. அவளுடைய மனம் முழுதும் யோசனையில் ஆழ்ந்திருந்தது. விஷாலுக்கு என்னாச்சுன்னு ஒன்றும் தெரியலையே. அவரை இவன் என்ன பண்ணியிருப்பான்? அடிச்சு போட்டு வந்ததா சொல்கிறானே. அவர் இப்போ எப்படி இருக்காரோ ஒன்றும் தெரியலையே. அதற்கு மேல் யோசிக்கவே அவளுக்கு பயமாக இருந்தது. தாழ முடியாமல் சிறிது நேரம் வாய்விட்டு அழுதாள். நேரம் கரைந்து கொண்டிருந்தது. இப்போ வெளியே போய் பார்க்கலாமா என்று யோசித்தவளுக்கு திடீரென பொறி தட்டியது போல் வந்த ஒரு எண்ணத்தில் பயம் வந்து மனதை கவ்வ செய்வதறியாது திகைத்தாள். இனியாவின் மனம் நினைத்தது என்ன? அரைக்கதவுக்கு வெளியே அவளுக்காக காத்திருப்பானா விஷால் உருவில் இருக்கும் ஆரியன்? நடக்கப் போவது என்ன? பார்க்கலாம். அத்தியாயம் 42. இனியாவுக்கு கதவை திறந்து வெளியே வருவதற்கு தைரியம் வரவில்லை. மனதில் பயம் கவ்வ உள்ளேயே உட்கார்ந்திருந்தாள். நேரம் கரைந்து கொண்டிருந்தது. அறைக்கு வெளியிலும் எந்த சத்தமும் இல்லை. எப்படியும் அறையை விட்டு வெளியே வந்துதானே ஆக வேண்டும். அங்கேயே அடைந்து கிடக்க முடியுமா? நடப்பது நடக்கட்டும் என்று மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு வெளியே செல்ல நினைத்து கதவருகே வந்தாள் இனியா. கதவின் தாளை விளக்கும் நேரம் திடீரென அவளுக்கு மனதில் ஒரு எண்ணம் வந்தது. அந்த எண்ணமே அவளுக்கு மனதில் திகிலை வரவழைத்திருந்தது. இப்போ விஷால் வந்தாலும் அவர் ஏன் விஷால் தானே நான் எப்படி அவரை நம்புறது? போகிற மாதிரி போயிட்டு திரும்ப அந்த பூனைக்கண் ஆரியனே வந்திருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இந்த நினைப்பு வந்ததும் அவள் பீதியில் உறைந்தாள். வயிற்றில் பயப்பந்து உருண்டது. ஒரு வாராக மனதில் தைரியத்தை வரவழைத்து இருந்தவளுக்கு மீண்டும் அது காணாமல் போனது. அவளால் அடுத்து யோசிக்கக்கூட முடியவில்லை. ஒன்றும் செய்ய தோன்றாமல் மீண்டும் அப்படியே மடங்கி உட்கார்ந்து விட்டாள். நான் இப்போ என்ன பண்ணுவேன்? கடவுளே, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றுமே தெரியலையே. கண்களில் இருந்து கண்ணீர் மட்டும் கொட்டியவாறு இருந்தது. அப்போதைக்கு அவளுக்கு அதை தவிர வேறு எதுவும் செய்ய தெரியவும் இல்லை, முடியவும் இல்லை. இதே நிலையில் அடுத்த ஒரு 1/4 மணி நேரம் நகர்ந்திருக்கும். திடீரென வெளியே இருந்து ஒரு குரல் கேட்டது. இனியா, இனியா. அந்த குரலை கேட்டதும் இனியாவின் முகத்தில் கொஞ்சம் நிம்மதி படர்ந்தது. இழந்த மூச்சை மீட்டது போல் இருந்தது அவளுக்கு. உள்ளே என்ன பண்ணுற இனியா? கதவு கூட தாப்பா போடாமல் இருக்கு. கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள் பக்கத்து வீட்டு பெண்ணான பாமா. அவசர அவசரமாக கதவை திறந்து வெளியே வந்தாள் இனியா. பாமாக்கா. என்ன இனியா, மணி 9:30க்கு மேலே ஆகுது. இந்நேரத்தில் வெளிக்கதவை திறந்து போட்டு உள்ளே நீ என்ன பண்ணிகிட்ருக்க? என்னது, கதவு திறந்தாக்கா இருக்கு? ஷோபி எழுந்து அழுதாளா? நான் கவனிக்காமல் உள்ளே அவளுக்கு பால் கொடுக்க போயிட்டேங்க்கா. இப்போ தான் வர்றேன். சரி சரி, அதான் நானும் அப்போதே விஷால் வெளியே போகிறத பார்த்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இப்போ தான் கதவு சாத்தலான்னு வர்றப்ப உங்கள் வீட்டு கதவு திறந்துருந்ததை பார்த்துட்டு வந்தேன். வந்து பார்த்தா முன்னாடியும் யாருமே இல்லை. இந்த நேரத்தில் விஷால் எங்கே போனா? அது வந்துக்கா, திடீர்னு அவருக்கு ஃபோன் வந்தது. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்னு. அதான் பார்த்துட்டு வர்றேன்னு உடனே கிளம்பி போயிட்டாரு. வாய்க்கு வந்ததை சொல்லி வைத்தாள். கதவு ஏன் நீ தாழ் போடாமல் வச்சிருக்க? காலம் கெட்டு கிடக்கு இனியா. ஒரு நேரம் போல் ஒரு நேரம் இருக்காது. நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரி, கதவை பூட்டிக்கோ இனியா, நான் வர்றேன். சரிங்கக்கா. பாமா வெளியே சென்றதும் கதவை தாளிட்டாள் வேகமாக. அவளுக்கு இப்போதும் நெஞ்சு படபடவென அடித்து கொண்டிருந்தது. விஷால் அவன் என்ன பண்ணியிருப்பான்? எப்போ வருவார் அவர் வந்தது நான் எப்படி உடனே கதவு திறக்கிறது? நான் எப்படி அவர் உண்மையான விஷால்னு கண்டுபிடிக்கிறது? இப்படி கேள்விக்கு மேல் கேள்வியாக அவள் மனதில் உதித்து கொண்டிருந்ததே ஒழிய அவளது எந்த கேள்விக்கும் பதில்தான் புரியாத புதிராகவே இருந்தது அவளுக்கு. நேரம் சரியாக 10 மணி ஆகியது.
தெருவில் ஆள் நடமாட்டம் கூட குறைந்து நிசப்தமாக இருந்தது. பெரும்பாலான வீடுகளில் விளக்குகள் அணைந்திருந்தது. இனியாவின் வீட்டில் மட்டும் விளக்குகள் எரிந்த வண்ணம் பளீரென இருந்தது. திடீரென அழைப்பு மணியின் சத்தம் கேட்டது. இனியா! விஷால் அழைக்கும் குரல் கேட்டு வேகமாகச் சென்று பக்கவாட்டில் இருந்த ஜன்னலை தவிப்புடன் கண்களில் கண்ணீருடன் எட்டி பார்த்தாள் இனியா. அந்த பக்கம் இருந்த விஷாலும் ஜன்னலுக்கு வந்தான். இனியாவின் முகத்தை பார்த்ததும் அவனுக்கும் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. இனியா! விஷால், நீங்க? இனியா, நான் தான் விஷால், உண்மையான விஷால், ஓம் விஷால். இனியா, கதவை தொற. பயமாக இருக்கு விஷால், நீங்கள் அவன் இல்லை தானே? உங்களை நம்பலாமா? ஆனால் என்னால் நம்ப முடியலையே. நான் எப்படி நம்புறது? ஐயோ, ஒன்றுமே புரியலையே கடவுளே. கை கால்கள் உதற, உடல் நடுங்க, வாய் விட்டு புலம்பிக் கொண்டே அங்கே கதவருகில் அமர்ந்தாள். அவள் கண்கள் மட்டும் கண்ணீர் சிந்துவதை நிறுத்தவே இல்லை. விஷாலும் என்ன செய்வதென்று தெரியாமல் சிறிது நேரம் கைகளை பிசைந்தபடி யோசித்தான். சட்டென்று அவனுக்கு ஒரு யோசனை உதித்தது. இனியா, நீ எனக்கு ஏதாவது கேளு. உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம். நாம் தனியாக நம்ம பெட்ரூமில் இருக்கிறப்ப பேசிக்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேளு இனியா. அதை வச்சு நான் உண்மையான விஷாலா இல்லையான்னு நீ புரிஞ்சுக்கலாம். கேளு இனியா. உடனே மனதில் கொஞ்சம் தெளிவு பிறக்க வேகமாக எழுந்தாள் இனியா. கண்களை துடைத்து கொண்டாள். நான் சொல்கிறது சரியா இனியா? உனக்கு இதில் ஓகே தானே? கண்கள் விரிய கேட்டான் விஷால். ஆமாங்க, நல்ல ஐடியா தான், நீங்கள் சொல்கிறது சரிதான். அப்போ கேளு இனியா, சீக்கிரம் கேளு. கொஞ்சம் யோசித்தாள். ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு நீங்கள் எனக்கு என்ன கிஃப்ட் ப்ரெசன்ட் பண்ணீங்க? விஷால் ஒரு வினாடி மட்டும் யோசித்தவன் டக்கென்று பதில் கூறினான். காதில் போடுற ஜிம்மிக்கு கோல்டில் ப்ரெசன்ட் பண்ணேன். கரெக்டா? நம்ம ஷோபி எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்தா? அவந்திகா ஹாஸ்பிட்டல். அவளோட பர்த் டேட் என்ன? எந்த நேரத்தில் பிறந்தா? ஏப்ரல் 17 அன்னைக்கு நைட்டு ஒரு 10:20 இருக்கும் அவள் பிறக்கிறப்ப. இனியா மனதில் நிம்மதி பிறக்க அவசரமாக கதவை திறந்தாள். விஷால் உள்ளே நுழைந்ததும் ஓடிச் சென்று அவன் மார்பில் சாய்ந்தாள். இவ்வளவு நேரமாக அவள் தவித்த தவிப்பெல்லாம் சேர்ந்து கண்ணீரால் அவன் மார்பை நனைத்தாள். அழாத இனியா, அழாத. அவளை சமாதானம் செய்தான் விஷால். சிறிது நேரம் அதே நிலையில் ஒருவருக்கொருவர் ஆறுதல் படித்து கொண்டனர். அவன் இந்த அளவுக்கு பயங்கரமானவனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை இனியா. அது எப்படிங்க? என்ன மந்திரம் பண்ணி உங்கள் உருவத்தில் அவன் வந்தான்? மாஸ்க் போட்டு வந்திருந்தானா? இல்லை இனியா, அப்படின்னா கூட பரவாயில்லையே. அவன் அப்படியே மாஸ்க் போட்டெல்லாம் வரலை. அப்புறம் நான் அன்னைக்கு அவனை பற்றி உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா அவனுக்கு? ஆமாம், அவங்க மாமா ஒருத்தர் இந்த மந்திரம் தந்திரம் தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி, அதனால் அவன்கிட்ட கொஞ்சம் பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம் இனியா, அவனோட மாமா தான் ஒரு மந்திரவாதின்னு நினச்சேன். ஆனால் உன்னை எப்படியாவது அடையணும் என்றதுக்காகவே இந்த கூடு விட்டு கூடு பாயிற வித்தையை கற்றுக்கிட்டு இங்கே வந்து நம்மக்கிட்ட அவனோட குள்ளத்தனரித்தனத்தை காமிச்சிருக்கான் இனியா. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து விட்டாள் இனியா. என்ன சொல்கிறீங்க விஷால்? விஷால் நடந்ததை காட்சிகளாகவே விவரிக்கத் தொடங்கினான். அன்று இரவு விஷால் வேலை முடிந்து அலுவலகத்தில் இருந்து தன் இருசக்கர வாகனத்தில் கிளம்பும் போது 8 மணியை எட்டிக் கொண்டிருந்தது. காலையில் நடந்தது அவனுக்கு நினைவு வந்தது. இனியாவின் நினைப்பு வந்ததும் ஒரு சிரிப்புடன் கண்களில் ஆர்வம் பொங்க வண்டியை செலுத்து கொண்டிருந்தான். ஒரு ஒதுக்குப்புறமான சாலை வழியாக சென்று கொண்டிருந்தான் விஷால். எப்போதும் அதன் வழியாக செல்வது தான் அவனுடைய வழக்கம். எப்போதும் போல் அன்றும் அந்த சாலை ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி கிடந்தது. திடீரென 2 பேர் அவனுடைய வண்டியை வழிமறித்தனர். விஷால் என்ன ஏதென்று பார்க்க வண்டியை நிறுத்தினான். என்ன வேணும் உங்களுக்கு? யார் நீங்கள்? எதுக்கு வண்டியை நிப்பாட்டினீங்க? சார், அங்கே ஒருத்தர் ரோட்டில் மயங்கி கிடக்கிறாரு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? தன்னால் என்ன உதவி செய்ய முடியும் என்று குழப்பமாக பார்த்து கொண்டிருக்கும் போதே எதிர்த்திசையில் இருந்து திடீரென வந்தான் ஆரியன். அவன் வந்தவுடன் அந்த இருவரும் காணாமல் போயினர். என்ன விஷால், என்ன பிரச்சனை? ஏன் இங்கே நின்றுட்டுருக்க? விஷாலை பார்த்து கேட்டவாறே அருகில் வந்தான். வெறுப்புடன் அவனை பார்த்தான் விஷால். இருவருடைய கண்களும்
ஒரே ஒரு வினாடி தான் நேராக சந்தித்திருக்கும். சட்டென்று விஷாலுக்கு என்னவென்று தெரியும் முன்பாகவே அவனுக்கு மயக்கம் வருவது போல் இருந்தது. பிறகு என்ன ஆனதென்றே அவனுக்கும் புரியவில்லை. கண் விழித்து பார்க்கும்போது எங்கேயோ ஒரு சிறு அறையில் இருந்தான். கை கால்கள் கட்டியிருந்ததால் அவனால் அசையவே முடியவில்லை. என்னடா விஷால், மயக்கம் தெளிஞ்சதா? நிமிர்ந்து பார்த்த விஷால் எதிரில் நின்றிருந்தவனை பார்த்து அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து விட்டான். அதிர்ச்சி அடையாமல் என்ன செய்வான் விஷால்? ஏனெனில் அங்கு நின்றிருந்தது ஆரியன் அல்ல, விஷாலே தான் நின்றிருந்தான். என்ன மாதிரியே இருக்கானே, யார் இவன்? ஆரியன் என்ன ஆனா? யோசித்தவாறு அந்த மற்றொரு விஷாலையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். நீ நீ யாரு? என்ன விஷால், ஷாக்கிங்காக இருக்கா? உன்ன மாதிரியே இருக்க இவன் யாருன்னு யோசிக்கிறியா? கேட்டுக்கொண்டே தன் கையில் இருந்த உருவம் பார்க்கும் ஒரு சிறு கண்ணாடியை விஷால் கையில் கொடுத்தான் அந்த மற்றொரு விஷால். கண்ணாடியை பார்த்த விஷால் அதில் தெரிந்த தன் உருவத்தை பார்த்து மற்றும் ஒரு முறை அதிர்ந்தான். நடந்ததை விஷால் சொல்ல சொல்ல அதை கேட்டு கற்சிலையாய் உட்கார்ந்திருந்தாள் இனியா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வர்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.